இருக்கு. எங்க அப்பா வண்டி ஓட்டுறாரு சொல்லிருக்காரு. ஏய் வண்டி டேய் தம்பி யார் தம்பி நீ? அக்கா என்ன இங்க எதுக்கு தம்பி விளையாட வந்த? இங்க எல்லாம் விளையாட கூடாது. எதுல விளையாடுவ? ஏய் பிச்சு புடிய பிச்சு. இங்க எல்லாம் விளையாட கூடாதியா? அங்க போய் விளையாடணும் தம்பி. இங்க விளையாட மாட்டேன். நீ இன்னைக்கு வந்து ஆளுக்கு விளையாட இடத்துல போடா வெல்ல போற. ஏய் சின்ன பையன் வாய் பேசுற பொழுதுற பொழுது நான் ஓவரா பேசுறேன். அம்மா கூட்டி வா போடா. போ அம்மா கூட்டி வா போ. எங்க அப்பா கூட்டி சொல்லவா? வேணாம் இருக்கட்டும் போறோம். நீ விட்டதே போதும்பா. எங்க அப்பா என்ன அப்பா அப்பா தெரியல. நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரவா? நீ பொண்டாட்டியை கூட்டிட்டு வரியா? ஏய் என் பொண்டாட்டி எப்பறா நான் கூட்டி? உன் பொண்டாட்டியை நீ கூட்டிட்டு வரணும். இல்ல ஏன் பொண்டாட்டி இல்ல. நான் எங்க அப்பா கூட்டி வந்து ஓட்டே விடுறேன். நீ கொக்கால கூட்டி வந்து ஏன்டா விடு? ஏய் நீ என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ? என்ன வேலை பாத்துக்கிட்டு? யாரா நீ போல? ஏய் அடிச்சு புடிங்க மரியாதை பேசு. அடிச்சு புடிவியா? என்ன அடிச்சு புடி அடி பாக்கும்? நீ சின்ன பையன் வந்து ஓவரா பண்ற. பெரிய பொம்பளை நின்னுக்கிட்டு இருக்க ஓ பாட்டுக்கு வர. என்ன? என்ன சின்ன பையன் ஸ்கூலுக்கு போய் படிடா போடா. ஸ்கூலுக்கு போய் படிக்காம ஐஸ சப்பிக்கிட்டு போடா. ஏய் என்ன ஐஸ வாங்கி சாப்பிட சொன்னா இத சொல்லு. நீங்க என்ன பாங்க அந்த புள்ள. சரி அழுவாத. அழுவாதே. இல்ல வாயில வச்சா அழுது நிக்கு. ஐயோ ஐயோ என்ன அப்படி சொல்றீங்க? சொல்லாத வாயில வைக்கிற ஒரு ஆள் நீ ஒரு ஆள் தான். இல்ல அப்பதான் அழுகை நிறுத்துவீங்க. ஒரு ஆம்பளை சொன்னா வாயில ஒண்ணு வைக்கிறீங்க. இதை நான் வாயில வச்சா என்ன ஆகும்? பிச்சு புடுவே பிச்சு. என்ன பிச்சுறது? நான் பிச்சு புடுவேன். வந்தாலும் என்ன சின்ன பையன் மாதிரி பேசுறப்ப பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிறீங்க? சின்ன பையன் கிடையாது, பெரிய ஆள் கிடையாது, வயசானவங்கள வயசான கிடையாது, கிழவன் கிடையாது, பாட்டி கிடையாது. என்ன அது? அப்புறம் யாருமா? ஒரு டைமிங்ல போய் சரி இருக்கட்டும். யாரு நீங்க? யாரா இருந்தா உனக்கு என்னப்பா? நீ நாயா இருந்தா உனக்கு என்னையா? ஏய் நீ தேவல என்ன அடிக்க வர? ஏய் என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன? உள்ள வந்து ஆட்சி குடி போயிரு. இது என்ன அந்த சாமி சங்கு சக்கரத்தை கையில வச்சிருக்கா அது மாதிரிப்பா? அதான் சங்கு இதே மாதிரி தூக்கி வச்சு சுத்தி இப்படி போயிட்டே இருக்கு. இதை மட்டும் சுத்துங்க போதும். அதான் சுத்துறது. பொம்பளை பொறுமையா பேச கத்துக்க. வாயில கொண்டு வந்து விட்டால அங்கிட்டு கொண்டு போய் நீட்டு. தேவையில்லாம எங்க நீட்டாலும் போச்சுக்கிறேன். நீ ஏன் நீட்ட போய்? நீ வந்து நெஞ்சில கை வச்சேங்க. நான் உங்க கை வச்சேனா? ஏன் வச்சு பாரு. என்ன கும்மில குத்தி இப்படி போயிரு. பயங்கர உங்ககிட்ட வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆளை வச்சுக்கிறியா? பெரிய ஆளா வச்சுக்கலாம். பெரியவங்களை வச்சுக்க சின்ன பையனை வச்சுக்க மாட்டேன். ஆமா இப்ப சொல்றேன் கேளு. பெரிய ஆள வண்டி செல்ஃப் எடுக்காம போயிரு. நல்ல சின்ன பையன் எல்லாம் பார்த்து வச்சுக்கல. நீ வேற இப்ப சின்ன பசங்களுக்கு தான் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. பெரிய ஆளுங்களுக்கு தான் எடுக்குது. அது என்னமோ போல உங்களுக்கு தானா தெரியும். எங்க போனீங்கன்னு கேட்கிறேன். எல்லாம் கேள்விப்படுறதா? கேள்விப்படுறதால இருக்க கூடாது. பொம்பளை பொறுமையா பேசுங்க. ஒரு ஆம்பளை அடக்கமா பேசுங்க. ஆம்பளை எல்லா இடத்துலயும் அடக்கமா தான் இருக்கேன். பெண்கள் எல்லா இடத்துலயும் அடக்கமா தான் இருக்கிறோம். ரொம்ப பேசுறதுக்கு தூக்கி உள்ள உச்சி குத்தி பிடிச்சு சுத்தி இப்படி போயிரு. என்ன ஆகும்னா இந்த வேலை சொல்றீங்க? அப்படி என்ன பேச்சு முடிஞ்சா இதை தூக்கிடுங்க பாத்துருவோம். எங்க சுத்த சொல்லு பாப்போம். அதானே தூக்கி சுத்திருங்க பாப்போம். என்னால தூக்கவே முடியாது தெரியுமா? அத நீ சொல்லாத. ஆம்பளை இருக்க எங்க பாப்போம்? ஒண்ணுமே இல்லை. நெஞ்சுலதான் ஒண்ணும் இல்ல. என்ன தூக்கி சுத்தல. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு போ. நீ எங்க எந்திரிச்சு சுத்தி நீ தானே சொன்ன தூக்கி சுத்தணும். என்னங்க என்னமோ நசங்குது சொன்னாரு. உள்ள போயிட்டாரு. செத்துக்கிட்டு போயிருச்சோம். எல்லாம் பிரிந்துதான். ஐயோ செத்துக்கிட்டு போயிருச்சோம். உள்ள உள்ளது அவர் எப்ப எடுத்துட்டு வர மாட்டாரு. வீட்டுல வச்சுட்டு வந்துருவாரு. கழட்டி வைக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. சட்டையில கழட்டி போட்டு போயிட்டாரு. என்ன இப்படி வீங்கி போச்சு? எல்லாம் அடிபட்டு போயிருச்சா? என்னங்காச்சு? இவ்வளவு பெருசா இருக்கு ஓத மாதிரி மாதிரி. எனக்கு வேலை இல்லையா? அது உருகுறதா எனக்கு வேலையா? அவரே தன்னாலேயே பண்ணிக்குவார். நீ எதுல கொண்டு போய் வாய வச்ச? அவருக்கு சும்மா பெருசா இருப்பேன் உட்கார்ந்தால மேல அதுல கீழே தட்டுப்பட்டு போயிருச்சு. அதனால அப்படி ஆயிடுச்சு போல. சரி விடுங்க இருக்கட்டும். நீங்க ஒரு வாட்டி வரீங்களா? ஒரு ஆம்பளை மேல
சொன்ன வார்த்தையை காப்பாத்து. திரும்ப அதில்லையா இப்ப நான் தூக்காம என்ன தூக்க சொல்றியா? உன்னையே தூக்குறதா இல்லம்மா புரிய தூக்கி பாவம் ரொம்ப சிரமம் தான். முத்தை பத்தி திருநையா என்ன வச்சு மைக்கேல் பேலன்ஸ் பண்ற? பிச்சு முடிய வச்சு மைக்கேல் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை தூக்க இடுப்பு பிடிக்கிறிய நீ எல்லாம் என்ன இதுல வேற அப்பு வேற இது என் பொண்டாட்டி நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும். வர வர ரோலர் மாதிரியே போயிட்டு இங்க வருமா சொல்லுங்க. அதிகமா பேசாத தூக்க முடியாதுனால ஆம்பளை வரைக்கும் அப்ப தூக்கிட்டேன். சரி பொம்பளை நீ நல்ல பொம்பளை இப்ப நான் சொல்றது நீ எங்க எனக்கு தூக்க வை பார்ப்போம். தூக்கட்டுமா? இப்ப தூக்குனா என்ன பண்ணுவீங்க? எனக்கு தூக்க வைப்பா இல்ல என்னைய தூக்க வை மாட்டோம் நீங்க தானே தூக்க சொன்னீங்க. என்னைய தூக்கி பார்ப்போம். அதனால அவ்வளவுதானே. இல்ல இப்படியா கண்டுபிடிச்சு நல்லா அப்பா ஓலைய பாரு. என்ன எரும மாடுங்கிற நீ தூக்க சொன்னா என்ன இப்படிலாம் பண்றீங்க? ஆடி பிடிச்சு விடு போய் கையை உடைச்சு நீட்டிக்கிட்டு கையை பிடிச்சு உடைச்சு போடுங்க. உடைச்சு குடுக்குற கூட குண்டக்கூடிய அண்ணா கடை எடுத்துட்டு போயிரு. எங்க போற மாதிரி என்னைய பிடிச்சுக்கிட்டு ஏன் வந்து நிக்கிறீங்க? ஏய், பி பேசாத. பீலாம் சொல்லிக்க கூட இங்க வந்து அருணி, என்னடா ராஜா? என்னடா ராஜாவா? என்னங்க ராஜா மேஜியோ? யாரை பார்த்து ராஜா ஆகிற? ஆமா ராஜா. என் பேரை சொல்லிட்டியல்ல? ஆமா என் பேரை சொல்லிட்டியல்ல? ஆமா. என்ன இது? ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னீங்க. சொல்லிட்டு போட்டு சிம்பிளா சொல்லிட்டீங்க. அப்படித்தால ஆம்பளை ஆக்ரோஷமா இருப்பேன். ஆனா சைலண்டா எல்லாத்தையும் முடிக்கிறது யாரு தெரியுமா? ஆம்பளை வரைக்கும் என்ன? எப்படி? பொம்பளை வரைக்கும் நீங்க பேசிட்டே இருப்பீங்க, பிரச்சனை முடிக்கவே மாட்டீங்க. இந்த பாருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப பெரிய சண்டையே நடந்தாலும் பெண்கள் வந்துதான் சால்வ் பண்ணி விடுறது தெரியுமா? சால்வ் பண்ண கிடையாது. சண்டை வர்ற காரணமே பொம்பளையா தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. பெண்கள் சண்டையும் போடுவோம், பெண்களும் சண்டை போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு மறுநாள் சமாளம் ஆகிக்குவாங்க. எப்படி? அவங்க வீட்டுல குழம்பு வச்சா இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க குழம்பு வச்சா அங்க கொண்டு போய் கொடுத்து பரிமாறிக்கிட்டு சமாளம் ஆயிடுவாங்க. நீங்க அப்படியா? ஏய், சத்தியமான சொல்லு, எந்த பொம்பளையாவது ஒத்துமையா இருக்கிற குழம்பு கொடுத்து பரிமாறுக்கிற சொல்லு பாப்பா. இல்ல ஒரு சில பேர் இருவாரு நீ வேலை பாரு. இப்ப இங்க சாமி கும்பிடான்னு வச்சுக்க, திடீர்னு இதே கோயிலுக்கு போறாங்க. சரி கோயிலுக்கு போறப்ப எவ்வளவு பெரிய சண்டை போட்டுருந்தாலும் சரி, ஆம்பளை மாலை போட்டுப்பாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. இந்த ஒரு ஊருக்குள்ள இருப்பாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இருந்தாலும் மாலை போட்ட டயத்துல மாலை பூஜை வாங்குறப்ப இவர் காலில் அவர் விழுந்து வாங்குவாரு, அவர் காலில் இவர் விழுந்து வாங்குவாரு. இதே இந்த பொம்பளை முருகன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்குல்ல, அந்த பொம்பளை விழுத சொல்லு பாப்பா. எப்படி? மதுரையில அலோகரா அலோகரம் முதல்ல சாமியை நினைச்சு கை தட்ட சொல்லு பாப்பா. நினைச்சு கை தட்டுமா? எப்படி சொல்லுவாங்க? பதினேழு தட்டிக்கும் போது அரோகரா 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 ஒரு 4 தட்டி அரோகரா அரோகரம் தட்டு. அடுத்த 10 நேரத்துல அரோகரா அரோகரா என்ன புருஷன் வயிறு தட்டி போயிருச்சு, நடப்பாரா நடக்க மாட்டாரான்னு தெரியலையே, அரோகரா அரோகரா என்ன டீப் லைட் எரியாம முழுக்கு முழுக்கு அரோகரா அரோகரா. இந்த முண்டை வேற மாலை ஒட்டு வந்திருக்கால சனியை முடிச்சவா இவன் விழுந்து தொலையும். எதுக்கு மேல போட்டானே தெரியும். லட்சணம் தெரியாது எங்களுக்கு. இதே ஆம்பளை வரைக்கும் பாரு, எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி எப்படி எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து போறது ஆம்பளை தான். எப்படிங்க சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து போறது தன்மை வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆம்பளைக்கு ஆம்பளை விட்டு கொடுத்து போவோம், பெண்களுக்கு பெண்கள் தான் விட்டு கொடுத்து போறோம். நீங்க ஒரு விஷயத்த கூட விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. எப்படி சொல்றீங்க? நீங்களே எப்படிங்க சொல்லலாம்? பெண்கள் நாம சொல்லணும். ஒரு இடத்துல நான் பக்கத்துல பொம்பளை, சரி பக்கத்துல பொம்பளை, சரி ஒரு உடம்பு தண்ணி குடிக்க விடுவேன். அது எப்படி? நான் தானே முதல்ல வச்சேன், நான் தானே குடிக்கணும். நான் புடிச்சிட்டு போயிடுறேன். மருமையா இருக்கா புடிச்சிட்டு போயிடுறேன். மருமையான வேலை இருந்தாலும் போய் பிடிச்சுக்க சொல்லு. உன்னோட வந்தா பிடிப்பாரா? மருமையா இருக்கா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். மருமையை நக்கிறாரு. யார பார்த்து நக்கிறாங்க? பெரிய இட்ட மருமையை கடிக்கு வெண்ணைய தின்னி கிண்ணிய தின்னி மருமையா இருக்கா பேச மாட்டேங்குது. அடுத்த ஒரு மருமைட்டா அடுத்து பார்த்து அண்ணாவளன் பேர் வச்சுட்டு போயிடுவேன். நான் அடுத்து போய் இதுல வச்சுட்டு வச்சுட்டால் புழு புழு தான் இருக்கு. காத்து கிளுகிளா அப்ப நீ மறுபடியும் கிளுகிளா இருக்க மருமை ஏன்னா மருமையா இருக்கா நீ
பாத்தியா இல்ல முதல்ல பாக்கல. ஒரு கூட தண்ணி முதல்ல பொம்பளை விட்டீங்களா விட இந்த மாட்டேன். நேரத்துல அது ஆனா ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். எப்படி சொல்றீங்க? இப்ப தனியா டூ வீலர்ல போவோம். சரி காவல்துறை அதிகாரி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிடுவாரு. நிப்பாட்டி லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி புக் எல்லாமே இருக்காது பாப்பா. இருக்கும் இருந்தாலும் வேகமா வந்ததுக்காண்டி ஃபைன் போட்டுருவாங்க. ஆனா பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் எப்படி? காவல்துறை அதிகாரி அவர் நிப்பாட்ட மாட்டாரு. ஏன் அங்கதான் ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போறோம். எப்படி எப்படி? கரெக்டா அவர் சொல்லுவார். எப்படி? பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது டூ வீலர் வந்து பாப்பாரு. சரி ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வரேன். ஏன்டா நம்ம வண்டியை நிப்பாட்டின்னு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போடா இப்ப போடா அப்படின்னு விரட்டிடுவாங்க. ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போறோம். நீங்க விட்டு கொடுத்து எங்களை பார்த்தா பிரச்சனை மாதிரி தெரியுதா? எல்லாம் பொண்டாட்டி கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம்? அவன் பிரச்சனையை கட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? போட்டா இருக்கிறாரு பாரு, போட்டாங்களா பாரு, அவருக்கு தான் தெரியும். கல்யாண மேடையிலே கரெக்டா சொல்லுவாரு. நல்ல நேரம் முடிஞ்சு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்லுவாரு. முடிய போகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? தாலியா கட்டினாலே அவனுக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால நல்ல நேரம் முடிஞ்சு கூட்டிட்டு வாங்கன்னு. தாலியா கட்டாட்டி முடிஞ்சிச்சு. யாருக்கு? ஐயருக்கு. ஆமா கரெக்டா போட்டோ எடுக்கிறேன். மாப்பிள்ளை கடைசி வந்து அடிச்சுனீங்க அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தாலியை கட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் சிரிக்க முடியாதா, இப்பயே சிரிச்சுக்கலாம்னு அர்த்தம். மாப்பிள்ளை க்ளோஸ் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாலி கட்டினா நீ க்ளோஸ்டா, இதோட க்ளோஸ்டா. அவர் தான் வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் பெண்களே அப்படி சொல்லாதீங்க. ஒரு பெண் இல்லாம ஆம்பளையால வாழ முடியுமா? முடியும். எப்படி முடியும்? முடியும். எப்படிங்க முடியும்? பெண்ணே தேவையில்லைம்மா, ஆம்பளை நாங்க வாழ்ந்துட்டு போயிருவோம். வாழ்ந்துருவீங்க. ஆமா. எந்த ஆம்பளை பெண்கள் இல்லாம வாழ்ந்துருக்கீங்க? கையை தூக்க சொல்லுங்க. எங்க போகும்போது எந்த ஆம்பளையாவது கல்யாணம் பண்ணாம இப்ப கல்யாணம் பண்ணவங்கள சொல்றேன். யாராவது கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கீங்களா? ரெண்டாவது கல்யாணம் எல்லாருமே ஒண்ணு வச்சுக்கிறது, ஒரு செட்டப் போட்டு வச்சுக்கிறது. முதல் கல்யாணமே பண்ணலதான் யாரு? நம்ம பிரதமர் ஐயா இருக்கு. அவர் கல்யாணம் பண்ணிருக்காரா? இல்ல பசுமன் முத்துராமலிங்க தேவரையா இருந்தாரு, அவர் கல்யாணம் பண்ணாரா? அப்துல் கலாம். யாரு கல்யாணம் பண்ணலையோ அவங்க எல்லாம் சாதனை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்க. கல்யாணம் பண்ண நம்ம வெறும் சோதனையா சாதிச்சுட்டு இருக்க. கல்யாணம் பண்ணாத ஆளுகள்லாம் சாதனை பண்ணி பெரிய இன்னைக்கு பேசும் பொருளா இருக்க பேசுறவங்க இருக்காங்கல்ல, உங்களை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கவே அவ்வளவுதான் வேதனையோட தெரிஞ்சுக்கிட்டு. ஏன் பெண்கள்லாம் சாதனை படைக்கவே இல்லையா? கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா. நீ சொல்ற சரிமா? ஜெயலலிதா அம்மா அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணல? பண்ணாங்க. ஆனா சார் எப்படியோ எப்படி நாட்டையே கட்டி ஆண்டாங்கல்ல, அதை பாருயா. கல்யாணம் பண்ணாம இன்னைக்கும் முதலிடத்துல நான் சொன்ன ஆளுகளா இருக்கிறாங்க. நீ சொன்ன ஆளுகள் எல்லாருமே கல்யாணம் பண்ண ஆளுகளை தான் சொல்ல முடியும். கல்யாணம் பண்ண ஆளுகளை கல்யாணம் பண்ணலையே, அவங்க கல்யாணம் பண்ணலையே. கல்பனா சாவ்லா கல்யாணம் பண்ணலையே. நீ பாத்தியா கல்யாணம் பண்ணலையா? என்கிட்ட சொல்லாம எப்படி பண்ணாங்க? எனக்கு பத்திரிக்கை போயிட்டு போது சொல்லுங்க. இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன். ஆமா உனக்கு பத்திரிக்கை அடிக்க என்ன ஆகணும்? இறந்த பழம். பழத்தை ஆட்டி இழந்த அந்த பழம் இல்ல, அந்த இழந்த இல்ல, இலந்தை பழம். இலந்தை பழம். ஆமா. எங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லு பாப்போம். எடுத்து சொல்லுமா? இலந்த பழம், இலந்த பழம், புடிச்ச கச்ச வெட்ட பழம், இது தேனா போய் இடிக்க பழம், கச்ச வெட்ட பழம், இது தேனா போய் இடிக்க பழம், எல்லோரும் வாங்க பழம், இது எனக்கு கொடுத்த பழம், எல்லோரும் வாங்க பழம், இது எனக்கு கொடுத்த பழம், எத்தனையோ பேர் கட்டிலிருந்து வந்த பார்த்தா, இது மனசு சீனி, மனசு பாத்தியா, வெற்றி எடுக்குமா, வெற்றி பக்கம் வாட்டுமா, அடி இச்சில் இழந்த பழம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட பழக்கம் இல்ல இருக்கட்டும். அடியே ரொம்ப மாத்திட்டோமா? சங்கு சங்கர மாத்து. பாட்டு
வரல. ஏன் உனக்கு ஒண்ணு பத்தாதா? ஒண்ணு பத்தா இருந்தேன். என்னமோ ரொம்ப ரெண்டு ரெண்டு. அப்படி அப்படி என்னதான் பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டேன். சும்மா பாத்துக்கிட்டு சும்மா கிளி வச்சு அடுக்கி வைப்பேன். பாரு, என்ன பண்றது? இன்னைக்கு உங்க 2 பேரை வச்சுதான் சொல்றீங்க. ஆமா, ஒண்ணும் சுத்தம் விடாதுமா. நம்மளுக்கு 2 மணி நேரம் வேணும். காட்டு ரோசா காட்டு ரோசா ஆசைப்புள்ள காட்டு ரோசா காட்டு ரோஜா, ஆசைப்புள்ள காட்டு ரோஜா. சொகுசா 2 இருக்கு. 2லயுமே குத்த தரல பாரு உனக்கு. நீங்க 2 பேரும் சரிசா நிக்க மாட்டேங்கிறீங்க. உனக்கு குத்த தர புடிச்சு நீ தான் குத்தணும். அப்படிதான் கிடையாதுமா. குத்துற நேரத்துல நீங்க ஒரு ஓரமா போயிடுறீங்க. எப்ப எப்பா பாதிக்கப்பட்ட பாருங்க. குத்துற நேரத்துல விட மாட்டேங்க. அதான் தெரியுமே. என்ன எனக்கு என்ன நிக்குது? 2 சமமா இருக்கு. சும்மா இருக்காது. இடிக்கிற மாதிரி ஆக்சன் மட்டும் பண்ணிக்கலாம். உங்க மேல இடிக்கலாம் போதுல. இவன் எப்படி வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் இதை பிடிச்சி ஏத்துறா. இந்த பிள்ளை இப்படி பிடிச்சி ஏத்துறா. வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் தோலும் கூட மிசில தெரியல. அடியே அடியே இவனே வாழ்க்கை பழக்க பழந்தவனே. நான் தனித்தனியா போடுறேன். ஒரு சேர்ந்து போடுறேன். பொசிஷன் காலியா இருக்கிற போல இருக்கு. உயிருக்கு பாதுகாப்பு இல்லையோ? வீர மாதிரி பேசுங்க. இப்படி ஏத்துறா. அவ இப்படி வச்சு தனித்தனியா போட்டுறது நல்லது. நான் போடுற மாதிரியே 2 ஏத்தி போட சொல்லுங்க. இது நல்லா இருக்கும்.
தெரியல. இந்த பிள்ளைக்கு இந்த வியாதி உனக்கு இல்லைன்னு இருக்கிற வச்சு இல்ல, இந்த பிள்ளைக்கு இந்த வியாதி, இந்த பிள்ளைக்கு வேற வியாதி. சின்னிக்கு சின்னிக்கு ஒண்ணு மேல ஆடுது, ஒண்ணு கீழே ஆடுது. இருக்கிற இல்லன்னு போறாமையா இருந்து என்ன அந்த புண்ணியம் இல்லாம இருக்கு. சொன்னதை கேட்க மாட்டேங்குது. சொன்னதை கேட்க மாட்டேங்குது. வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? அப்புறம் என்ன சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துது. ரொம்ப பாதிப்பு இருக்குப்பா. எப்பயும் நான் வந்தா எப்பயும் சொல்லுவாரு, ஒரு மாசமாச்சு வீட்டுக்கு போய், ஒரு மாசமாச்சு இன்னைக்குதான் வீட்டுல இருந்தா ராத்திரி வந்தாரு. சும்மா வேதனை தூண்டாத. என்ன ஆச்சு? ஏன் சோகமா? வீட்டுக்கு போயிட்டு தானே வந்தீங்க, அப்புறம் என்ன கவலை? நல்லா சாலியா இருந்திருப்பீங்க. பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. இன்னைக்கு எங்க மறுநாள் எங்க சித்தப்பா செத்து போயிட்டார்ல. நீ வீட்டுக்கு போற அன்னைக்குதான் இந்த மாதிரிலாம் நடக்குமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளையெல்லாம் நல்லபடியா பிள்ளைய இருக்கிற பெரிய விஷயம். சரி, அந்த கடையில போய் விட்டாங்க, இந்த கடையில வாங்கி விரட்டு வந்துருவாங்க. அவங்கள பள்ளியிடத்துல அனுப்பிச்சு விட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் சாப்பிட்டு குடிச்சுட்டு ஒரு வயது இல்ல கதவத்தான் இப்படி சாத்துனேன். சரி, ஐயோ என்னடா ஐயோ என்னாச்சு? உங்க சின்ன தாத்தா பையன் உங்க சின்ன பேச்சு எடுத்து போயிட்டாரா? அவன் செத்தது இல்லாம எனக்கு அவனை கேட்டு எனக்கு செத்து போச்சு. உனக்குதான் ஏற்கனவே செத்து போச்சு. அப்புறம் சரி போனவே என்ன ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த பிள்ளை சொல்லு. அவனை விழிச்சா இந்த பொம்பளை இலை வீட்டுல போய் அழுகுல எங்க கிணட்டு முன்னே எங்க உட்காந்து அழுதுகிட்டு என் வீட்டு கதை வச்சுக்க. சரி, போய் சொல்ல போய் அங்கெல்லாம் பாக்குறேன். சின்ன பிள்ளைல பேண்டு சட்டை எப்ப பேண்டு சட்டை எடுத்து கொடுத்தத பத்தி பேசிக்கிட்டு நான் இப்பதான் பேண்டு சட்டையை கழட்டி வச்சிருக்கேன். பேண்டு சட்டையை எடுத்து கொடுத்தத பத்தி பேசிக்கிட்டு போனேன் முதல்ல அதை நினைச்சு விட்டு சரி எப்படி எனக்கு சிறப்பான சம்பவத்தை நடத்திவிடணும்னு நடத்துறியா இல்லையா? நடத்தத்தான் போனேன். முத ஆடிய ஆட்டம் என்ன எப்ப நாங்க ஆடவே இல்லடா, அதுக்குள்ளே ஆடி ஆட்டம் என்னன்னு அந்த பாட்டை கேட்டவன சுத்தமா முடிஞ்சு வச்சு சொல்லி சுத்தம். அதோட வெளியில சொல்ல நீர்வாழை எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்ததை மிச்சம். அது சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்து நடி. இல்ல ஜிம்மு போயிட்டு வந்து உடம்பு கும்பு கும்பு ஏறிக்கிட்டு. உடம்பு கும்பு கும்பு ஏறிக்கா? எப்படி எனக்கு இப்படி இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டு ஆர்வத்தோட நீ போல நான் பார்த்துக்கிறேன் போல ஒரு நாள் ரெஸ்ட். நான் ஆடுனா எல்லா ஆட்டும் ஆடுவியம்மா? ஆடுவியா? அதான் எனக்கு என் தங்க ஆடா ஆடா எங்கேயா
அடியே அடியே இவரே உன்னோட முயற்சிக்கு பாராட்டு ஒரு கைதட்டல் கொடுங்க. முடியாதுன்னு முயற்சி பண்றீங்கல்ல, இந்த முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு 1965 எவரோ சொல்லியிருக்காரு. அந்த சொல்படி நீங்க நல்லா இது பண்ணீங்க. அதன் சிறப்புப்படி அதை சொல்ல வாய்மொழி என்ற காரணத்தினாலே சிறப்பாக ஆடிய காரணத்தினாலே ஓஹோ என்று நன்றி. காதல் பண்ண போற பொறுத்து போல இன்னொருத்தி வரமாட்டேங்கிறாங்க. எப்படிப்பட்ட காதல் சொல்றீங்க? தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் செல்லும் போது எண்ணங்கள் காலையில் சென்னைக்கு கைகளில் சூடைக்கு கண்களால் தாமரை கண்ணங்கள்
சும்மா டமுக்கு வாழ்க்கை. அவருக்குலாம் தெரியாதுல்ல. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது பூத்தது யாரது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது நாடில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி
மேகம் நானாக நானே தாயே நல்வாழ்வு தந்தாயினே வீரில்லை நானாக நானில் தாயே நல்வாழ்வு தந்தாயினே பாதம் ஒரு நேசம் பாதம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் முச்சேயே நானாக நானில் தாயே நல்வாழ்வு